அரோரா. சோ இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பேமெண்ட்ட வாங்கிக்கிட்டு ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி எழுந்திக்க சொல்லி சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் ஃபேக்கா கம்ஃபர்டபுளா ரொம்ப கிளாரிட்டியா அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, அரோரா தான். ஆனா அரோரா கூட இன்னொரு பேர் சொல்லாத எல்லாருமே ஃபேக். ஆக்சுவலா இங்க அரோராவை சொல்றதுன்னா கெமியையும் ரம்யா ஜோவையும் விட்டது மிகப்பெரிய தப்பு. ரம்யா ஜோவும் கெமியும் இந்த கேம்ல என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அரோராவுடைய பேமெண்ட் வந்து வாங்கிக்கிட்டு அவங்க இல்லனா இவங்க ரெண்டு பேராலையும் வந்து ரொம்ப தைரியமா ஹார்ட் ஹிட்டிங்கா பேச முடியுது. ஒருத்தங்க வந்து ஃப்ரெஜைலா இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வீட்ல வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களா? அவங்க வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஹானஸ்ட மத்தவங்க ஹானஸ்ட இத சொன்னா நம்மள அல்பமா நினைச்சிருவாங்கன்னு சொல்லல, இவங்க சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். அண்ட் செகண்ட்லி ஷீ இஸ் நாட் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபேம் கிடையாது. இன்னொன்னு இந்த வீட்டுக்குள்ள இந்த கேம்ல கெமி வந்து நமக்கு இன்னொரு வாரம் கிடைச்சிருக்கு, நாம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் போய் வந்து அரோரா கிட்ட கேட்டாமா, நீ முதல்ல உனக்கு பண்ணுமா, உனக்கே நிறைய கண்டென்ட் தேவை, நீ எப்படி தப்பிச்சிட்டு வரேன்னு எங்களுக்கு லாக் புக் எடுத்து பார்த்தா குக் வித் கோமாளி விஜய் டிவி சமாளி அப்படின்னு ஏகப்பட்ட ஆங்கிள் நாங்க உட்கார்ந்து யோசிக்க வேண்டியதா இருக்குது. நீ என்னன்னா அரோரா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி நீ அந்த பொண்ணியை வேற இதுக்கு கூட சேர்த்துக்கிற, ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அரோராவால ரியாக்ட் வராது, அந்த வாரத்துல சண்டை வராது, மிஞ்சி போனா அரோரா வெளியில போறதுனால நானும் உனக்கு கவலைப்பட போறது இல்ல அப்படின்னு இந்த மாதிரி ஆங்கிள்லயே இந்த கேம் ஷோ போனதுதான் அரோரா. என்னை பொறுத்த வரைக்கும் அரோராவை ப்ரோவோக் பண்ணி நீங்க வந்து ஒரு மாதிரி எடுத்து இந்த பொண்ணை ஆட வைக்கவே முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு லைன்ல ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க எவ்வளவு வந்து புஷ் கொடுத்தாலும் என் அப்சர்வேஷனோ என்னோட தாட் ப்ராசஸையும் என்ன கம்யூனிகேட் பண்ண விடுற அந்த ஸ்பேஸ்ல கரெக்டா பேசுவனே தவிர நான் ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள என் கருத்துக்களை கரெக்டா வச்சு இது தப்பு இது தவறு இது தப்பு அப்படின்னு பண்ண மாட்டேன். அப்போ அப்படி என்ன பண்ணும்னா as a டீம் கேமா டீமா வல்ல இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வந்து டீமா நம்ம அரோராவை அரோரா பொட்டன்ஷியல் ஸ்கில்ல நம்ம காட்ட வைக்கணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு சண்டையில பொது கருத்துன்னு அரோராவை வாண்டடா எடுத்து அரோராவுடைய கருத்துக்களை பதிவு பண்ண வச்சு அரோரா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்கன்னு பேச வச்சு இப்படி ஒரு டீம் சப்போர்ட் இனிஷியலா இப்படி போனாதான் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன்.